ஹலோ மக்களே, அதிகாலை 5 மணி சதுரகிரி ட்ரெக்கிங் போக போறோம். இன்னைக்கு மதுரையில இருந்து சதுரகிரி எப்படி போறதுன்னு பார்க்கலாமா? மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா காலையில 6 மணிக்கு திருமங்கலம் பஸ் வரும். திருமங்கலத்துல இருந்து கிருஷ்ணன் கோயில் போகணும். ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் எல்லாம் போகுமாமா, விசாரிச்சுக்கிறங்க. கிருஷ்ணன் கோயில்ல இறங்கிட்டு பஸ்ஸோ ஷேர் பிடிச்சி சதுரகிரி மலையடிவாரத்துக்கு போயிடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊருக்குள்ள மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். மலையடிவாரத்துக்கு போயிட்டோம்னாலே சிக்னல் நல்லா குறைஞ்சிரும். நம்ம ட்ரெக்கிங் டைம்ல எல்லாம் சிக்னலே கிடைக்காது. நாங்க காலையில ஒரு 8 மணி போல மலையடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். நல்ல வேலை அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டாச்சு. பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம் இருக்கும். கிளீனாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டாச்சு. சதுரகிரி ட்ரெக்கிங் டைமிங் என்ன, எப்பெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ், என்னெல்லாம் கொண்டு போகலாம் போக கூடாது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங். அதாவது நீங்க காலையில 10 மணிக்குள்ள போனா மட்டும்தான் உங்களை ட்ரெக் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த ட்ரெக்கிங்க்கும் ஒரு ஆவரேஜான ஃபிட்னஸ் உள்ள பர்சனா இருந்துச்சுன்னா 5 to 6 hours ஆகும். ஸோ நம்ம 10 மணிக்கு முன்னாடி மலையேற ஆரம்பிச்சாதான் ஈவினிங் இருட்டுறதுக்கு முன்னாடி மலையடி வாரம் சேர முடியும். ஆலொன்னுக்கு 10 ரூபாய் டிக்கெட். ஜிபே நம்பி வராதீங்க, ஏன்னா சிக்னல் கிடைக்காது. என்னெல்லாம் கொண்டு போகலாம் கொண்டு போக கூடாதுன்னு இந்த பேனர்ல இருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.